இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காப்போம் காப்போம் வைகையை காப்போம், காப்போம் காப்போம் வைகையை காப்போம், காப்போம் காப்போம் ஆல்பர்ட் விக்டர் பாலத்தை காப்போம், காப்போம் காப்போம் ஆல்பர்ட் விக்டர் பாலத்தை காப்போம். மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க ஆல்பர்ட் விக்டர் பாலத்தினுடைய 139வது ஆண்டு விழா தொடக்கம். மதுரை மக்களுக்காக தொடர்ந்து பயணப்படக்கூடிய இந்த பாலமானது 139 ஆண்டுகள் தொடர்ந்து உழைத்து இருக்கிறது. இந்த பாலம் இப்போது சீரமைக்க வேண்டும் என்று வைகைநதி மக்களுக்கு சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த பாலத்தினுடைய அடிப்படையான பிரச்சனையான 2, 7, 8 கிட்டத்தட்ட 16 வட்ட வடிவ தூண் இருக்கக்கூடிய இந்த பாலத்துல 3 வட்ட வடிவ தூண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் ஏற்கனவே மேல தார் சாலைகள் முழுக்க அகற்றாமல் மேலும் மேலும் தாரை போட்டுறதுனால பிளாட்ஃபார்மும் சாலையும் ஒன்னா இருக்கிறதுனால இந்த பாலத்துடைய வெயிட் அதிகமானதுனால 3 வட்ட வடிவ தூண்கள் பாலடைஞ்சிருக்கு. இதே போல கைப்பிடி சுவர்கள்லாம் உடைந்து கம்பி எல்லாம் வெளியே தெரிகிறது. அதுபோல் பாலம் முழுக்க செடிகளாக முளைத்து பாலத்துடைய உரசலை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பாலம் தொடர்ந்து அந்த 50 ஆண்டு காலம் தான் இந்த பாலத்துக்கான ஒரு ஆயுள் விதி சொல்லியிருந்தாங்க. 5 ஆண்டுகளா உழைக்கும் என்று சொன்னார்கள். அது 50 ஆண்டு காலத்தை தாண்டியும் கிட்டத்தட்ட 138 ஆண்டு தொற்றுக்குன்னா இந்த பாலம் மக்களுக்கு தொடர்ந்து பயன்படக்கூடிய பாலம். இந்த பாலத்தை சாதாரணமாகவே பயன்படக்கூடிய கட்டடங்களை 100 வருஷம் கடந்த கட்டடங்களை பாரம்பரிய சின்னமா யுனெஸ்கோ தமிழக அரசும் பாரம்பரிய சின்னமா அறிவிக்குது. ஆனா இந்த பாலம் 110 நாள் மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இன்றும் பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலத்தை மதுரையினுடைய யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று வைகைநதி மக்களுக்கு சார்பிலே கோரிக்கை வைக்கிறேன். உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. நான் கூட நினைத்தேன் இந்த ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலத்திற்கு பெரிய வரலாற்று பின்னணி இருக்குமா என்றுதான் முதலில் என்னுடைய ஆய்வை தொடங்கினேன். ஆனால் ஆய்வினுடைய முடிவில் இது ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாற்றை பின்னாடி வைத்து இருக்கிறது என்பதற்கு சான்றாக பல்வேறு சான்றுகள் உள்ளது. லார்டு டஃப்ரின் என்பவர் கவர்னர் ஜெனரலாக பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த பொழுது 3ஆம் ஆங்கிலேய பர்மிய போரில் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இப்பகுதி வாழ் தமிழர்கள் அவர்களுக்கு உதவிய காரணத்தினால் டப்ரின் என்பவராலே இந்த இடத்தில் 8 டிசம்பர் 1886 இந்த பாலம் கட்டுவதற்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோனை உருவாக்கி இருக்கிறார். ஏறக்குறைய நவம்பர் 1885 வாக்குல நடைபெற்ற இந்த ஆங்கிலேய பர்மிய போரினுடைய ஓராண்டு நிறைவுல இந்த பாலம் இங்க கட்டுவதற்கு தொடங்கி இருக்கிறார் என்பது உள்ளபடியே அதை கேள்விப்பட்ட உடனே எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்த பாலம் 1886 டிசம்பர் 8 தொடங்கப்பட்டு 1889 டிசம்பர் 9ஆம் தேதி அன்று நிறைவு பெற்று இன்றைக்கு ஏறக்குறைய 138 ஆண்டுகள் நிறைவு பெற்று 139வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்பது உள்ளபடியே நானும் ஒரு மதுரை நகரத்தை சேர்ந்தவன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மதுரை மாநகரத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜே.ஜி.டி. பேட்ரிட்ஜ் என்பவருடைய தலைமையில் ஆல்பர்ட் விக்டர் மருத்துவமனை என்ற ஒரு மருத்துவமனை திருமலை நாயக்கர் மஹாலுக்கு எதிர்த்த மாதிரியாக தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய அந்த ஆல்பர்ட் விக்டர் மருத்துவமனை தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் 1897 தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் 1892 ஆல்பர்ட் விக்டர் என்பவர் இறந்து விட்டார். இருப்பினும் மக்கள் மத்தியில் ஆல்பர்ட் விக்டரின் மீது ஏற்பட்ட நன்மதிப்பின் காரணத்தினாலே இந்த ஆல்பர்ட் விக்டர் மருத்துவமனையுடன் சேர்த்து இந்த பிரிட்ஜுக்கும் ஆல்பர்ட் விக்டர் என்ற ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலம் என்ற பெயரை இன்றைக்கு வரையிலும் மக்கள் மத்தியில் ஒரு புழக்கத்தில் இருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். டிசம்பர் 9 முதல் இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.